ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்பர் ஆனதுலேருந்து சில சம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கிட்டோன்னா, செலக்ட் த செட் இன் விச் த நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டட் இன் த சேம் வே அஸ் ஆர் த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் செட்னு கொடுத்துருக்காங்க. இந்த கீழே கொடுத்துருக்க செட்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டும் வந்து ஒரு இதனால ரிலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 13 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 வச்சு தான் வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணணும், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். 1 தனியாக 3 தனியாக பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ 32 நீங்கள் இருக்குன்னா அது வந்து நம்ம 3 தனியாக 2 தனியாக எடுத்து பண்ணக்கூடாது. 32 அப்படியே ஃபுல்லாக வச்சு தான் பண்ணணும். அதான் அவங்க கொடுத்துருக்க நோட்டு. இப்போ இந்த கொடுத்துருக்க செட் எழுதிக்கலாம். 32, 35, 201 கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கிறது டபுள் டிஜிட், அடுத்து ட்ரிபிள் டிஜிட்டாக இருக்கா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 32 + 35 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 67 கிடைக்குதா? நமக்கு இந்த இடத்துல வந்து 201 இருக்கு. நம்ம வந்து இப்போ 67 × 3 பண்ணோம்னா நமக்கு 201 கிடைக்குமா? 3 7 21, 3 6 18 + 2 201. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு இதையும் பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிட்டு அதை வந்து 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்த செகண்ட் செட்லேயும் கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து வருதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இது எடுத்துக்கலாம். செகண்ட் இது 26, அடுத்தது பார்த்தோன்னா 29, 165. 26 29 ஆட் பண்ணி பாருங்க, எவ்வளோ வரும் நமக்கு? 59 பேலன்ஸ் 1 55. 55 ஆட்டி 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 5 59 பேலன்ஸ் 1 3 165 வருதா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதையும் ப்ளஸ் பண்ணிக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும். அப்புறம் 3 ஆட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து தேர்ட் ஒன் வந்து கிடைக்குது. இப்போ இதே மாதிரி இந்த எந்த ஆப்ஷனில் வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 34யும் 37யும் ஆட் பண்ணி பாருங்க, எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 11 பேலன்ஸ் 1 இப்போ 71. 71 × 3 போட்டு பாருங்க. 3 1 3 3 7 18. நமக்கு வந்து 183 தான் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, பிஏ 39யும் 42 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 11 பேலன்ஸ் 1 81 வரும். 81 × 3 1 3. அப்போ இது வராது, ஏன்னா வந்து 256 தானே வருது. நம்ம இங்கே பண்ணாலே 3 தான் வருது. ஸோ ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சி எடுத்து பண்ணலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 9 2 2 49. 49 × 3 போட்டு பாருங்க. 3 9 27 பேலன்ஸ் 2 3 4 12 147 கிடச்சிருதா? தேர்ட் ஒன்று கிடச்சிருதா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 23 26 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இவ்வளோ கிடைக்குது, 49 கிடைக்குது. அதை வந்து 3 ஆட்டி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தேர்டு ஒன்று கிடச்சிருது. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷினுக்குள்ளது. இப்போது அடுத்த கொஷின் போய்க்கோங்க. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 செட் கொடுத்துட்டு அதே கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செட் எடுத்து எழுதிக்கலாம். 81, அடுத்ததாக வந்து 53, அடுத்து 70. அங்கே ட்ரிபிள் டிஜிட்லாம் வந்ததுனால நம்ம வந்து ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோமா. இப்போது இதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் உள்ள மாதிரி தான் இருக்குது, காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போது 81 53 வந்து சப் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 8, அப்புறம் 7 5 28. இதுக்கு பண்ணால் 28ன்னு வருது. அடுத்து 70 53 சப் பண்ணி பாருங்க, எவ்வளோ வரும்? 70 53 10 3 7 6 17. ஸோ இது பண்ணால் 17 கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் செட் எடுத்து எழுதி பாருங்கள். 94 66, அடுத்தது 83. இது ரெண்டுத்தையும் சப் பண்ணுங்க. 14 6 போச்சுன்னா 8 பேலன்ஸ் 8 28 கிடைக்குதா? அடுத்ததாக இதையும் பண்ணால் எவ்வளோ வரும்? 83 66 7 17 வருதா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த கொடுத்துருக்க செட்டில் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் பண்ணால் நமக்கு 28ன்னு வரணும் டிஃப்ரென்ஸு. செகண்டையும் தேர்டையும் பண்ணால் 17ன்னு வரணும். இப்போ செகண்ட் செட்லேயும் இது வந்து அதே மாதிரியே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரியே. அப்போது இந்த ஆப்ஷனில் வந்து எது அதே மாதிரியே வருது? ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 28 கிடைக்கணும், செகண்ட் தேர்டு மைனஸ் பண்ணால் 17 கிடைக்கணும். இப்போ ஒன்று ஆப்ஷன் பாருங்கள். இப்போ இதையும் மைனஸ் பண்ணால் 8 வரும், 16 8, அதுக்கப்புறம் 7 5 28ன்னு கிடைக்குது. அடுத்ததாக இதையும் 65 58 பண்ணுங்கள். 15 8 போச்சுன்னா 7, வெறும் 7 தான் கிடைக்குது நமக்கு. ஆனால் வந்து 17 கிடைக்கும். ஸோ இது வந்து வராது. அடுத்ததாக வந்து ஆப்ஷன் பி போங்க. 77 59 17 பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்குது?
8 கிடைக்குதா? மீன்ஸ் 18. ஆனால் நமக்கு 28 வரணும், இங்கே 18 தான். ஸோ இது வந்து வராது. ஆப்ஷன் சி வந்து போய்க்கலாம். 68 40 இன்னும் எவ்வளோ 28 கிடைக்கும். இது இதுவும் பண்ணால் 28. அடுத்ததா 67லேருந்து 40 போச்சுன்னா நமக்கு 17 கிடைக்கணும்னா 27. ஸோ இதுவும் வராது. அடுத்தது ஆப்ஷன் டிக்கு போய்க்கலாம். 99 71 போனால் 8 28 இது டிஃப்ரென்ஸ் வருது. இது பண்ணோன்னா 8ல் 1 போச்சுன்னா 7 7 1. ஸோ நமக்கு இங்கே சப்பனா 28 கிடைக்கும், இது சப்பனா 17. ஆப்ஷன் டி தான் வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாமா? அடுத்த கொஷின் பார்த்தோன்னா அதே மாதிரி 2 செட் கொடுத்துட்டு எது வந்து வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு செட் எடுத்து எழுதிக்கணும். தேர்ட் ஒன்று வந்து டபுள் டிஜிட்டாக இருக்குது. இப்போது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், வராது, 35 தான் வரும். வேறு என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 5 ஸ்கொயர் பண்ணோன்னா 25 வரும். 7 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், 49. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், பேலன்ஸ் பண்ணு 74ன்னு கிடைக்குதா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணால் தேர்ட் ஒன்று கிடைக்கிது. அதே மாதிரி செகண்ட் செட்டுக்கும் வருதான்னு பாருங்கள். 6 4 52. 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. 4 ஸ்கொயரு 16. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள், 2 பேலன்ஸ் பண்ணு 52. ஸோ கிடைக்குதா? ஸோ எந்த ஆப்ஷனில் வந்து இந்த கண்டிஷன் வந்து வருதுன்னு பாருங்கள். இப்போது பார்த்தோன்னா 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36ஆ? அடுத்தது 2 ஸ்கொயர் 4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 52 கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஆப்ஷன் பி எடுத்து பாருங்கள். 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. 5 ஸ்கொயர் 25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 6 4 146. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக. ஃபஸ்ட்டு என்ன 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. 5 ஸ்கொயர் 25. ஆட் பண்ணுங்கள், 146 கிடச்சிருதா? அவங்க அப்படி தானே கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் தேர்ட் ஒன் கிடச்சிடணும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். செலக்ட் த செட். அதே மாதிரி 2 செட் எடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 செட்டையும் எடுத்து எழுதிக்கோங்க. 10 5 20. இப்போ இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்களா? இது பார்க்கும்போதே என்ன தெரியுது? 10 2 வாட்டி டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். டிவைட் பண்ணி அடுத்தது ஃபஸ்ட்டு ஒன்றையும் தேர்ட் ஒன்றையும் பாருங்கள். இப்போது 10 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் தேர்ட் ஒன் கிடச்சிருதா? ஸோ இது வந்து இருக்குது. அதே மாதிரி செகண்ட் செட்லேயும் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 14 7 28. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 2 வாட்டி டிவைட் பண்ணுங்கள் 14. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 7 சென்டரில் உள்ளது கிடச்சிதா? அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் தேர்ட் ஒன்று கிடச்சிருது. இப்போ என்ன? இப்போ இதை சும்மா ஏபின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஏவை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் பி கிடச்சிருது. அதே மாதிரி ஏவை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சி கிடச்சிருது. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. இப்போ இந்த ஆப்ஷனில் வந்து எது வரும்னு பார்க்கலாம். இப்போ 48 2 வாட்டி டிவைட் பண்ணால் 24 வருது. ஸோ அதே மாதிரி இதை பாருங்கள், 48 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது வராதுல. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஆப்ஷன் பி பாருங்கள், 22 2 வாட்டி டிவைட் பண்ணால் 11 வருது. 22 × 2 44. இப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அவங்க கொடுத்துருக்குதுன்னா 22 / 2 11. அப்போ 22 அது பக்கத்தில் வந்து 11 வருது. அப்போது 22 வந்து 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும், அடுத்தது தேர்ட் ஒன் கிடைக்கும். அப்போ 44ன்னு கிடைக்குதா? ஸோ இப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதில் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். அதே மாதிரி 2 செட் கொடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்களா? இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கோங்க. 12 9 96. இப்போ 12 9 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? நமக்கு 108 வரும். பட் இங்கே வந்து 96 தான் வருது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12 இருக்கா, அடுத்தது இந்த மிடில் 9 இருக்கா, அது எப்படி இருக்காங்க? 9 - 1 1 வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 12 × 8 எவ்வளோ? 96ன்னு கிடைக்குதா? இப்போ இதே மாதிரி இந்த செகண்ட் செட்டுக்கும் இது மாதிரி வருதான்னு பாருங்கள். 14 7 84.
7 மைனஸ் 1 இப்படி எழுதி இன்னொரு தடவை போட்டுக்கோங்க. 14 இன்ட்டு 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 பேலன்ஸ் 2 அப்போ வந்து 84 வருதா தேர்டு ஒன்று. ஸோ இதான் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் 17 இது வந்து 12 மைனஸ் 1 11 போட்டு பாருங்கள். 17 இன்ட்டு 11 நமக்கு இந்த இடத்துல 1 தான் கிடைக்கணும், 0 வருது. ஸோ இது வந்து தப்பு, வராது. அடுத்தது பாருங்கள், இந்த 10 எடுத்துக்கோங்க. 12 மைனஸ் 1 11. 10 11 1 10 தான் வருது. ஸோ இதுவும் வராது. இப்போ ஆப்ஷன் சியை பாருங்கள். 15 இன்ட்டு 7. 7 5 35 தானே, இங்கே 113 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் டியை பாருங்கள். 18 11 மைனஸ் 1 10. இப்போது வந்து 18 10 180 இது வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 18 அந்த 11 மைனஸ் 1 போட்டோன்னா 118 கிடைக்குது. தேர்ட் ஒன்றும் கிடைச்சிது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து 3 இது உள்ளதா பார்த்தோமா. இப்போ வந்து 2 இது உள்ளது கொடுத்துருக்காங்க இந்த செட்டு. இப்போ இதை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட் எடுத்து எழுதிக்கோங்க. 5 20. நம்ம என்ன நினைப்போம், 5 4 20. ஸோ 4 ஆட்டு மல்டிப்ளை வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் செகண்ட் செட்டை பாருங்கள், அப்படி ஒரு 10 4 40 தானே வரணும். பட் நீங்கள் 90 இருக்குது. ஸோ அதனால் வேறு ஏதோ கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 5 ஸ்கொயர்ஸ் எவ்வளோ 25. அதோட 5 மைனஸ் பண்ணால் 20 கிடைக்குமா. 25 மைனஸ் 5 20. ஸோ அதே மாதிரி இங்கே வருதான்னு பாருங்கள். 10 ஸ்கொயரு மைனஸ் 10 போட்டால் பக்கத்தில் உள்ளது வருதான்னு. அது இந்த இதை இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ போட்டோம்னா நமக்கு பி கிடைக்கிற மாதிரி அதுதான் சொல்லுவாங்க. 10 ஸ்கொயர் எவ்வளோ 100. 100ல் 10 போச்சுன்னா 19 வருது. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள். 8 ஸ்கொயர்ஸில் வந்து எவ்வளோ 64. 64ல் 8 போச்சுன்னா 40 கிடைக்காது. ஆப்ஷன் ஏ தப்பு. அடுத்ததாக 6 ஸ்கொயர் எவ்வளோ 36. 36ல் 30 தான் வரும். ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி பாருங்கள். 9 ஸ்கொயர்ஸ் எவ்வளோ 81. 81ல் 9 போச்சுன்னா 72. ஸோ ஆப்ஷன் சி வருதா. ஆப்ஷன் சி தான் வந்து இவங்க கொடுத்துருக்காது. எழுதிருக்காங்க 9 ஸ்கொயர் போட்டு -9 போட்டால் நமக்கு 72 வருது. ஸோ அப்போ 9, 72 தான் வரும். ஆப்ஷன் சி.